நீ பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். I am with you to help you. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். நீ தனிமையா இல்லை. என் மகனே, நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தனிமை உணர்வை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா சொல்லணும், I am not alone. நான் தனிமையா இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தனிமை உணர்வு உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா? எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லை என்கிற உணர்வு உங்களுக்குள் ஏற்படுகிறதா? உங்களுக்கு கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்களும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் தனிமை உணர்வு தான் வரும். அவர் உங்களோடு கூட வந்து உங்களோடு தங்கி இருக்க விரும்புகிறார். அவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை வழிநடத்துவார். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடி என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா? நான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். நான் உன்னை உருவாக்கின தேவன். உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து நடத்த முடியாது. கணவன் மனைவி சர்ச்சில் சேரும்போது கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க மறைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க. 4வது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யாய் போய்விடுகிறாரு. சிலருக்கு திருமணமாகி 40 வருஷம் கழித்து கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரிந்து போயிடுறாங்க. அப்போ மனிதன் கொடுக்கிற வாக்குகள் நிலையானது அல்ல, நம்பக்கூடியது அல்ல. எந்த நேரத்தில் மாறலாம். ஒருவேளை இந்த மனிதர்கள் மாறாதபடி அன்பு கூர்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி வரும் என்று தெரியாது. ஐயோ, கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடிக்கிறேன்.
நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 3 காரியத்தை பார்க்க முடியும். முதல் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதை ஆண்டவர் சொல்றேன், உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ பயப்படணும்? அதான் ஆண்டவர் சொல்றார். துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, எனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை, என் நன்மையை தேடுவதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை லோன்லினஸ். எனக்கு யாருமே இல்லை, தனிமை உணர்வு. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதுதான் டிப்ரெஷனை கொண்டு வருது. டிப்ரெஷன், மன அழுத்தம். காரணம் என்ன? எனக்கு யாருமே இல்லை. முதல்ல சாத்தான் அந்த உணர்வை கொண்டு வருவான். பாரு, உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளலை, உன் கணவன் உன்னை நேசிக்கலை, உங்கள் அப்பா அம்மா உன் மேலெல்லாம் அக்கறையாக இல்லை, உன் பிள்ளைகள் உன் மேலே அக்கறை கிடையாது, நீ எல்லாம் இருந்த தனிமை தான், உன் மேலே அன்பு காட்ட யாரும். இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். உங்களை தனிமைப்படுத்த நினைப்பான். உங்களை லோன்லினஸ்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். எனக்கு யாருமே இல்லை. இந்த தனிமை உணர்வுக்கு இடம் கொடுக்க 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 உங்களுடைய மனதில் பாதிப்பு வரும். முதல்ல ஒரு பயம் வரும், கவலை வரும், குழப்பம் வரும், அப்புறம் டிப்ரெஷன், மன அழுத்தம். யாரை பார்த்தாலும் பிடிக்கலை, யாருமே என்னை நேசிக்கலை, வீட்டுக்குள்ளே தனியாக உட்கார்றது, ரூமுக்குள்ளே தனியாக உட்கார்றது. இது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு தனிமை உணர்வு தான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. எல்லாரும் இருந்தும் எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. சாத்தான் எங்கே போய் கை வைக்கிறான்? இந்தியாவில் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், அவர் உலக புகழ் பெற்றவர். நாங்கள் எகிப்து தேசம் போயிருந்தோம். எகிப்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்த்தோன்னே இந்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வி ஆர் ஃப்ரம் இந்தியான்னு சொன்ன உடனே அந்த சினிமா நடிகர் பேரை சொல்லி சிரிக்கிறான். சந்தோஷம் அவனுக்கு. அந்த நடிகர் அவ்வளோ புகழ். அந்த எங்கள் ஜோர்டன் நாட்டில், எகிப்து தேசத்தில், எல்லா நாட்டிலையும் அவ்வளோ புகழ். உலகம் முழுதும் அவரை தெரிகிறது. கோடிக்கணக்காக பண சம்பாத்தியம். ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எத்தனையோ கோடியாம், அவ்வளோ கோடிக்கணக்கான சம்பாத்தியம். அப்போ புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது. அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள், பிரதமர் வரைக்கும் பழக்கம் தேசத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பேட்டி காண்றாங்க, டிவி சேனலில் பேட்டி எடுக்கிறாங்க அவரை பற்றி. நான் அதை பார்த்து கொண்டது, என்னதான் சொல்கிறார் பார்க்கலான்னு. அவருடைய நடிப்பு, அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு கடைசி அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லாம் ஓகே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? Do you have any problem in your life? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவர் பாருங்க சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே, ஐ ஃபீல் லோன்லினஸ், தனிமை உணர்வு எனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறேன். அந்த கேள்வி கேட்ட நிருபர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நானே அதிர்ச்சியோடு தான் பார்த்தேன். லோன்லினஸ். அவர் சொல்கிறார், ஐ ஃபீல் லோன்லினஸ், நான் தனிமை உணர்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி உணர்வு. இல்லைங்க, உங்களுக்கு நல்ல மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி செட்டப்பே உங்களுக்கு இருக்குது, எப்படி நீங்கள் தனிமை உணர்வு சொல்கிறீங்க? அவன் என்ன பதில் சொன்னால், நான் இந்த லோன்லினஸில் கஷ்டப்படுவது என் மனைவிக்கே தெரியும், என் மனைவிக்கே தெரியும் நான் இதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான். அப்போ மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுடைய சினிமா துறையில் எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க, அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க, உலகமெல்லாம் புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய பாதிப்பு லோன்லினஸ். அப்போ மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எதுவுமே நம்மளுடைய லோன்லினஸை மாற்ற முடியாது. எல்லாம் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள லோன்லினஸ், ஒரு தனிமை உணர்வு, இதை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் மாத்திரம்தான் நமக்கு உள்ள வாசம் பண்ண முடியும். மனைவி வெளியில இருப்பாங்க, பிள்ளைகள் வெளியில இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க, நமக்கு உள்ள யாருமே வர முடியாது. வெளியில நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லலாம், நான் உனக்குள் உன்னோடு
நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோட நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, நமக்குள்ளே கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவது ஒரு பெரிய ரகசியம். வானத்தை பூமி உண்டாக்கின அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய சின்ன உள்ளத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. இதுதான் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அந்த தேவன் எங்க இருக்கிறார்? என்னுடைய சின்ன உள்ளத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே கலந்து விட்டார். அவரையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் கூட இருப்பேன்னு சொல்லலாம், உனக்குள் நான் இருப்பேன் நீ இயேசுவை தவிர யாருமே சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் இன் யூ. மனிதர்கள் சொல்லலாம், கூட இருப்பேன்னு சொல்லலாம், உனக்குள் இருப்பேன்னு யாருமே சொல்ல முடியாது. இயேசு மாத்திரம்னா நமக்குள்ள வாசம் பண்ண முடியும். எல்லாருக்குமே தனிவே உணர்வு என்பது வரும் சில சமயத்தில். நீங்கள் அதுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்துட்டாதான் உங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிரு. சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகர்த்தி, உனக்கு யாருமே இல்லை, உன்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, நீ வாழவே முடியாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே இருப்பான். இன்றைக்கு நீங்கள் அதுலேருந்து விடுதலை பெறணும். அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், லோன்லினஸ் என்கிற அந்த கட்டிலிருந்து விடுதலை அடையணும். அதுக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். நான் அமெரிக்கா தேசத்திற்கு ஆரம்ப காலத்தில் அநேக வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், 28 வருஷம் இருக்கும், நான் முதல் முறை ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ நியூயார்க்கு, வாஷிங்டன் டிசி சில இடங்களில் சில கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருந்தாங்க. நான் நியூயார்க்கில் கூட்டம் முடித்த பிறகு வாஷிங்டன் டிசிக்கு போன காரில் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் பிரயாணப்படுகிறோம், சில மணி நேரம் பிரயாணப்படணும். எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன், எல்லாரும் ஆட்கள் எனக்கு புதுசு. அதுக்கு முன்னால் பழகிறான என்னை நேசிக்கிறாங்க, ஊழியக்காரனை மதிக்கிறாங்க. காரில் என்னை கூட்ட, அந்த காருக்குள்ளே இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹைவேல கார் போய்கொண்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஏன்னு சொன்னால் 4-5 லைன், அந்த பக்கம் 5 லைன், இந்த 10 கார், இந்த பக்கம் 5 கார் போகுது, அந்த பக்கம் 5 கார் வருது. இவ்வளோ பெருசாக நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனேன். திடீரென்று எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு, லோன்லினஸ் அப்படியே தாக்க ஆரம்பித்தது. அந்த தனிமை உணர்வில் நான் யோசித்தேன், வீட்டை விட்டு சில வாரங்கள் ஆகிவிட்டது. நான் எங்கே போனாலும் தனியாக போகிறதில்ல. ஒன்று என் மனைவி எங்கூட ஊழியத்துக்கு வருவாள், அல்ல எங்கள் டீம் இயேசுடிக்கிறார் குழுவினர் வருவாங்க. எங்கேயுமே ஊழியத்துக்கு நான் தனியாக போனதே கிடையாது. ஒருத்தராவது, ரொம்ப தூரம் நான் அமெரிக்கா கனடானா ஒருவராவது என் கூட வருவாங்க. பக்கத்து நாடுகள், பக்கத்து ஊருக்குன்னா ஒரு டீம் 5 பேர் 6 பேர் போவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே போனால் 15-20 பேர் டீமாக தான் போவோம். தனிமையாக நான் போகிறது இல்லை. அந்த சமயத்தில் நான் தனியாய் போகக்கூடிய சூழ்நிலை, விசா எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்தது. அதனால் எனக்குள்ளே ஒரு தனிமை உணர்வு, வீட்டை பற்றி சிந்தனை, ஒரு தனிமை உணர்வு, நான் ஒரு தனியாக இருக்கிற அந்த மாதிரி ஃபீலிங் உண்டாக ஆரம்பித்தோடனே என் இருதயத்துக்குள்ளே நல்லா தெரியுது, அப்படியே ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கிறது. தனிமை உணர்வு சாத்தான் மெதுவாக என் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வருகிறான், தனிமை உணர்வு. அப்போ நான் அப்படியே யோசிக்கிறேன், திரும்பி போயிடலாம், இனிமேல் கூட்டம்லாம் வேண்டாம், இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம். நான் அப்படியே தீர்மானிக்கிறேன். எனக்குள்ள அப்படியே ஒரு மன சோர்வு வருகிறது, ஒரு தனிமை உணர்வில் கலக்கம் இருக்கிறது. எனக்கு சந்தோஷம் போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அந்த சந்தோஷம் விலகுகிறது. அப்படியே ஒரு கலக்கம் உள்ளத்தில் வருகிறது. நான் அப்படியே நினைக்கிறேன், ஊருக்கு திரும்பி போயிடலாம், இதுக்கு மேலே வேண்டாம், நம்ம ஊருக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டேன். ஊழியத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் அப்படி காரில் போய்கொண்டே இருக்கிறோம். நான் தனியாக அப்படியே ஒரு ஓரமாக தான் உட்கார்ந்துருந்தேன். சாஞ்சி அப்படியே கண்ணை மூடி எனக்குள்ள அந்த தனிமை உணர்வின் தாக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் அந்த காருக்குள்ளே இறங்கினார்.
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கினர். அவர் என்னை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தார். ஆவியானவர் நிரப்பின உடனே எனக்குள்ள இந்த அந்நிய பாஷையை வெளிப்பட ஆரம்பித்தார். நான் அப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச பேச என் கண்ணில் இந்த கண்ணீராய் வடிகிறாரு. அப்போ ஒரு குரல், ஒரு சத்தம் என் உள்ளத்தில் பலமாய் துணிக்கிறாரு. சன், யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. அந்த சத்தம் என் உள்ளத்தில் அப்படியே துணிக்கிறார். எனக்குள் இருக்கிற இயேசு பேச ஆரம்பிச்சார். நீ தனிமையா இருக்கன்னு யார் சொன்னா? பிசாசு நீ தனிமையா இருக்க உணர்வை கொண்டு வருகிறான். யூ ஆர் நாட் அலோன் மை சன், ஐ ஆம் வித் யூ. உனக்குள்ள நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பித்தேன். துதிக்க 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 என் கண்ணில் ஆனந்த கண்ணீர், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேவ பிரசன்ன நிரப்பினது. அந்த காருக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க அமைதி ஆயிட்டாங்க. என்னதான் அந்த கார் முழுவதுமே ஒரு தேவ பிரசன்னம். எல்லாரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அமைதி ஆயிட்டாங்க. அப்படியே நான் கண்ணை மூடி அமைதி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டேன். நான் தேவ பிரசன்னம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த காருக்குள்ளே இறங்கினார். தனிமை உணர்வை கர்த்தர் மாற்றினார். நான் உடனே கேட்டேன், நீங்கள் என் கூட இருந்தால் இன்னைக்கு கூட்டத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு கூட்டத்தில் அற்புதம் செய்யணும், என்ன செய்வீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் கூட இருக்கிறேன்னு நிரூபிக்கிறேன். இன்னைக்கு கூட்டத்தில் என்னென்ன அற்புதம்லாம் நடக்கும், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரேன்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் சேர்ந்து எனக்காக அந்த காத்திருந்தாங்க மக்கள் எல்லாம். அந்த கூட்டத்தில் பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் நிரூபித்தார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து என்னை பலப்படுத்தினார். அதே ஆண்டவர் இயேசுதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், நீ தனிமையா இல்லை. என் மகனே, நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தனிமை உணர்வை கொண்டு வருகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா சொல்லணும், ஐ எம் நாட் அலோன், நான் தனிமையா இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஐ எம் நாட் அலோன், நான் தனிமையாக அல்ல, இயேசு எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஐ எம் நாட் அலோன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் மீ. இயேசு எனக்குள் என்னோடு இருக்கிறார், நான் தனிமையாக அல்ல. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றார். முதல்ல சொல்றார், பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ ஆம் வித் யூ டு ஹெல்ப். உனக்கு என்ன உதவி வேணும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் உதவி வேணுமா? ஐ வில் ஹெல்ப் யூ, ஆண்டவர் சொல்றார். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உதவி வேணுமா? ஐ வில் ஹெல்ப் யூ. பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு உதவி வேணும், ஐ வில் ஹெல்ப் யூ. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேனே, உனக்கு துணையாக இருக்கிறேனே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு அவங்களையும் இவங்களையும் தேடுற? எதுக்கு மனுஷனை தேடுற? நான் இருக்கிறேன் உனக்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை விசுவாசித்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ பழகி கொள்ளுங்க. Be with Jesus always. எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க பழக்கத்துக்குள்ள வந்துருங்க. சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வரும்போது மாத்திரம் பாட்டு பாடி விட்டு போவது அல்ல. வெளியிலே போகும்போது, பஸ்ஸில் போகும் பொழுது, கார்ல பிரயாணப்படும் பொழுது, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்காரும் பொழுது, என்னோடு இயேசு இருக்கிறார், என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார், எங்க கார்ல இயேசு இருக்கிறார், எங்க பஸ்ஸில் இயேசு இருக்கிறார், எங்க வீட்டில் இயேசு இருக்கிறார். இயேசுவையும் என்னையும் பிரிக்க முடியாது. இந்த அனுபவத்தோடு வாழ வேண்டும், அந்த அனுபவத்தோட வாழணும். அதுதான் இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை. கோயிலுக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்டோம், இயேசுவை காணிக்க போட்டோம், வந்துட்டோம், அவ்வளவுதான். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. 24 hours 24 மணி நேரம் ஒருத்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் செல்போனை பயன்படுத்தினா கூட பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அது அப்போ மறந்துடுவோமே, இயேசுவை தான் மறந்துடுறோம்ல. நம்ம தூரத்தில் வச்சுருவோம். சர்ச்சுக்கு போகும்போது என் கூட இருங்க, ஜெபிக்கும் போது என் கூட இருங்க, திறப்பின் வாசல் ஜெபம் போது கூட இருங்க. செல்ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி போயிருங்க.
நீங்கள் போச்சனாலும் போக மாட்டார், அவர் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். என்னைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? மறந்துடுறோம். அதான் நம்ம வசதிக்கு தான் இயேசுவை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. 24 மணி நேரம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே பதிஞ்சிருக்கும். அந்த உணர்வோடு வாழணும். இயேசுவோட 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 அவரோட நடக்கிறேன், அவரோட பேசுகிறேன், அவர் என் கூடவே இருக்கிறார். 24 hours 24 மணி நேரம் என் கூட இருக்கிறார். அப்படி வாழ பழகணும், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற காரியங்கள், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். தீமைகள் நிறைந்ததும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்ததுமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். பயம் வேதனை கொண்டு வரும், நம்ம ஜெபத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அதனால தான் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முடக்கிவிட நினைக்கிறான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்கிறார். உங்கள் கையை அவருடைய கரத்தில் கொடுக்கணும். அதுக்கு ஆயத்தமா? அவர் தன் தழும்புள்ள கரத்தினால் உங்களை பிடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க, வர கரத்தில் கொடுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள் தங்கி இருங்க, என் கரத்தை நீங்கள் பிடித்து நடத்துங்க. இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாய் முன்னேறி செல்ல என்னை வழி நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்கள் எல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவளை சுற்றி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வியாதினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரை பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், எதிர்காலத்து குறித்த பயத்தை கொடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தைரியப்படுத்த, பயப்படாத இந்த வார்த்தை அவர்கள் கேட்கட்டும், அவருடைய இருதயத்தில் தொனிக்கட்டும். கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்த உயர்த்தை நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்த உயர்த்தை கனப்படுத்தும். ஆண்டவரை ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதித்து நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும், பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.